எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் எப்படி போட்டு அதை பிஞ்சு அறுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செடியெல்லாம் போட்டாச்சு, விதெல்லாம் விதைச்சி செடியெல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. வந்ததும் ஒரு தண்ணி விட்டு ஆரம்பித்த உடனேவே தண்ணி விட ஆரம்பித்த உடனேவே காய் பறிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி பிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பிஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும். பெருசான பிஞ்சு தான் பறிப்பாங்க. முன்னாடிலாம் ஒரு கை ஒரு 10 பிஞ்சு வரைக்கும் எடுக்கிறது, இப்போது ஒரு 8 பிஞ்சு வரைக்கும் எடுக்கிறாங்க. ஒரு கை 10 ரூபான்னு எடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுப்பாங்க. இப்போ தினமுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் பழம் விதைக்குன்னே தனியாக பழம் விடுறதும் உண்டு, தப்புன காயும் அந்த மாதிரி பழமாகிறதும் உண்டு. அதில் தினமும் போயிட்டு நம்ம பழம் பறிச்சுட்டு வந்ததில் தினமும் விதை கிடைக்கும். அந்த விதையை ஒரு சல்லடையில் விதையை போட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்து காய வச்சிடணுங்க. விதையை நல்லா காஞ்சிருச்சுன்னா தினமும் காய வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு விதை கிடச்சிரும். அதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம வெள்ளரி விதை விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு படி விரை 500 ரூபான்னு விற்கிது. இப்போ நம்ம தினமும் பழம் எடுத்து விற்கிறதால நமக்கு மிச்சம்தாங்க.